ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் டேரக்டாக ரிலீஸ் ஆன ராம்போ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் அருள்நிதி, தானியா, விடிவி கணேஷ், ஆயிஷா இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் முத்தையா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ அருள்நிதி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஆனால் பேசிக்கலாகவே ஒரு பாக்ஸர். அவரு நிறைய குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு ஆசிரமம் நடத்துறாரு. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்காகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்லாம் பண்றாரு. படத்தோட வில்லனும் பாக்ஸர் தான் பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சோ அவரு ஹீரோயினான தானியாவை தேடி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. தானியாவும் இந்த வில்லன் கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருக்கிற அருள்நிதி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வராங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க ஏன் தானியாவை தேடுறாங்க, அருள்நிதி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, இவங்களை காப்பாத்தினாங்களா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கறதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பெருசா இல்ல. வேணா சினிமோட்டோகிராஃபியை வேணா சொல்லலாம். மத்தபடி எல்லாம் நெகட்டிவ் சைட்ல தான் வருது. முதல் நெகட்டிவே இந்த படத்தோட கதை களம் தான். ஒரு அதர பழசான ஒரு ஸ்டோரி. முத்தையா எதுக்கு இப்படி ஒரு ஸ்டோரியை எடுத்து பண்ணினாரு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. யூஸ்வலா ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல தான் எடுப்பாரு. இதுல அந்த மாதிரியும் ட்ரை பண்ணல. என்ன ட்ரை பண்ணிருக்காருன்னு அவருக்கும் புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நமக்கு சுத்தமா புரியல. இந்த அருள்நிதி மூவிஸ்னாலே ஒரு மினிமம் கேரண்டி மூவி அப்படிங்கிற மாதிரியே அவர் செட் பண்ணிட்டாரு. அது இல்லாம நிறைய கிரைம் மூவிஸ் பண்ணதுனால அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருந்தது அந்த ஜானர்ல. அவர் எதுக்கு இந்த புதகுழிக்குள்ள விழுந்தாரு அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஏன்னா சுத்தமா ஆக்டிங்கான ஸ்கோப்பும் கிடையாது. அவரும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காரு. அண்ட் சுத்தமா செட்டே ஆகல இந்த கேரக்டர் அவருக்கு. அதே மாதிரி தானியாவோட கேரக்டரைசேஷன் அதை விட ஒருத்தங்க அவங்கள கொலை பண்ண போறோம் அப்படிங்கறது முதல் சீன்ல இருந்தே போயிட்டு இருக்கும். ஆனா அவங்க முகத்துல எந்த பதட்டமே இருக்காது. தத்துவமா பேசுவாங்க, லவ் வேற பண்ணுவாங்க. நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாரை கொலை பண்ணதுக்கு அந்த வில்லன் தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காமெடி அப்படிங்கிற பேர்ல விடிவி கணேஷும் மொக்கையை போட்டிருப்பாரு. வில்லனா வரவர் கொஞ்சம் ஓகேவா பண்ணிருக்காரு. பட் ஆனா அவரும் ஓவர் ஆக்டிங் நிறைய இடத்துல பண்ணிருக்காரு. படத்தோட சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய படத்துல இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. இந்த ரீசனுக்காக தான் இவ்வளவு பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அந்த ரீசனை நினைச்சாதான் சிரிப்பு வரும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேரும் பாக்ஸர் அப்படிங்கறதுனால ஒரு பாக்ஸிங் ஃபைட் இல்லைன்னா எப்படி, அதுக்காகவே ஒரு சீனை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீனுக்கான லீடை பாத்தீங்கன்னா கண்டிப்பா குபீர் சிரிப்பு தான் எல்லாருக்கும் வரும். இவர் வழி நடுக போகும்போதெல்லாம் போன் பண்ணினா அங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வில்லனுக்கு லீடை கொடுத்துட்டு படத்தோட லெங்தையும் ஓட்டிட்டு நம்மளையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சன் நெக்ஸ்டுக்கு வந்த சாபக்கேடா, இல்ல அருள்நிதிக்கு வந்த சாபக்கேடா, இல்ல தானியாவுக்கு வந்த சாபக்கேடான்னு தெரியல. ஆனா முத்தையா இந்த 3 பேருமே வச்சு செஞ்சுட்டாரு. இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போய் அந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய்.